இன்று நாம் காண இருப்பது, படியாமல் இருந்தவனை படிய வைத்து, முடியாமல் இருந்தவர்களை முடிய வைத்தும், கல்வி சுவையாத நாவையும் சுவைத்து, பாடத்தை கேளாத செவியையும் கேட்க வைத்து, கல்லாக இருப்பவர்களை சிலைகளாக்கி, அறிவுள்ள மாணவ மாணவியருக்கு அகராதியாய், சராசரி மாணவ மாணவியருக்கு சாரதியாய், ஏழை மாணவ மாணவியருக்கு ஏணியாய், தோல்வியுற்ற மாணவ மாணவியருக்கு தோழியாய் வெற்றி நடை போட வைத்து அவர்களுக்கு ஊன்றுகோலாய் நிற்கும் திருமதி டாக்டர் எஸ். ஆஷா, MA B.Ed, MPhil, NET, PGDCA, PhD. 4 எழுத்து சிறிய பேருக்கு பின்னால் இவ்வளவு படிப்புகள். தனது வாழ்க்கையை படிப்புக்கென்றே அர்ப்பணித்தவர். தனது வாழ்க்கையை ஆர்ஜேவாக தொடங்கிய ஆஷா, தமிழின் மீது உள்ள பற்றின் காரணமாக இன்று அவினாசிலிங்கம் என்னும் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். இவருடைய ஆங்கில சொற்பொழிவு மிகவும் அழகாக இருப்பினும், ஆங்கிலத்தில் பேசினாலும் நான் தமிழச்சி என்ற தமிழின் மீது உள்ள ஆர்வத்தினால் தமிழின் புலமை பெற்றுள்ளார். ராஜராஜ சோழன் பிறந்த மண்ணில் பிறந்தவர் இவர். அவருடைய ஆளுமை திறனும் கலை ஆர்வமும் இவருக்கு மிகவும் அதிகமாக உள்ளது. 2009ஆம் ஆண்டில் கலை மற்றும் கல்விக்கான விருது, 2014ஆம் ஆண்டு மாநில அளவிலான ஒரு பொருட்பன்மொழி விருது, 2020ஆம் ஆண்டில் ஆசிரியர் செம்மல் விருது, 2021ஆம் ஆண்டில் நற்றமிழ் ஆசான் விருது, 2022ஆம் ஆண்டில் பெண்ணே உன்னால் முடியும் எனும் விருது, சென்ற வருடம் 2023ஆம் ஆண்டில் பாரதம் போற்றும் பாரினை உயர்த்துவோம் எனும் தலைப்பில் கவிதையில் முதலிடம் பெற்றுள்ளார். 2024ஆம் ஆண்டு லைஃப் ஆஃப் ஆட்டிசம் மற்றும் லயன்ஸ் கிளப் இன்டர்நேஷனல் சிறந்த ஆசிரியருக்கான விருது பெற்றுள்ளார். சித்திரையில் முத்திரை அதிரடி ஆசுகவி இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் படைத்துள்ளார். ஆசுகவி எனும் விருதினை பெற்றுள்ளார். பதிலை எதிர்நோக்கி எனும் புத்தகத்தை எழுதியுள்ளார். சான்ஸ்கிரிட்டில் லெவல் 1 கிரேட் முடித்துள்ளார். மோனோ ஆக்ட், ஸ்பீச், டிராமா, பட்டிமன்றம், கட்டுரை போட்டி, கவிதை எழுதுதல் மற்றும் பல திறமைகளை கொண்டுள்ள இவர் பல பேப்பர் பிரசன்டேஷன், செமினார்களில் கலந்து கொண்டு வெற்றி மகுடம் சூடியுள்ளார். இது மட்டுமின்றி இரத்த தான முகாம் ஏற்பாடு செய்து கொடுத்துள்ளார். பல மாணவ மாணவியருக்கு பள்ளி படிப்புக்கு பண உதவி செய்துள்ளார். பல சர்வீஸ் ப்ராஜெக்டுகளுக்கு நிதி சேகரித்து கொடுத்துள்ளார். பல சர்வீஸ் ட்ரஸ்டுகளில் ட்ரஸ்டியாக செயல்பட்டு வருகிறார். பல பேருக்கு உணவளித்துள்ளார். நூலகங்களுக்கு புத்தகங்கள் வழங்கியுள்ளார். எல்லோருக்கும் அன்பாக இருக்கின்றார். மற்றவர்களுக்காக தனது வாழ்க்கையை அர்ப்பணித்த நமது சகோதரி டாக்டர் ஆஷா வாழ்க்கையில் பல வெற்றிகளை சாதிக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தனை செய்து இந்த உரையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.